வெல்கம் டு டெம்பிள் வியூஸ். இன்னைக்கு நாம திருக்கடையூர் அமிர்தகடேஸ்வரர் திருக்கோயிலின் சிறப்புகள் மகிமைகளை பற்றி தெரிந்து கொள்ளலாம். அட்ட வீரட்டான தலங்களில் 8வது வீரட்டானமாக திகழ்வது இத்தலத்தின் தனி சிறப்பாகும். மேலும் திருநாவுக்கரசர், சுந்தரர் மற்றும் திருஞான சம்பந்தர் ஆகிய மூவர் இத்தலத்தை பற்றி பாடல் இயற்றியதால் பாடல் பெற்ற ஸ்தலமாக திகழ்கிறது. இத்தலம் வில்வம் மற்றும் பிஞ்சிளம் மரத்தை தல விருட்சமாக கொண்டுள்ளது. முன்னொரு காலத்தில் தேவர்களும் அசுரர்களும் திருப்பார்கடலை கடைந்து அமிர்தம் எடுத்து அவர்களுக்குள் பகிர்ந்தளிக்க முயலும் போது முழுமுதற் கடவுளான விநாயகரை வழிபடாத காரணத்தால் சினம் கொண்ட விநாயக பெருமான் இத்திருக்கோயிலில் ஒரு அமிர்தம் நிறைந்த குடத்தை ஒளித்து வைத்தார். அக்குடமே பிற்காலத்தில் இந்த திருக்கோயிலில் சிவலிங்கமாக உருவானதால் அமிர்தம் பிளஸ் கடம் அமிர்தகடேஸ்வரர் என்று பெயர் பெற்றுள்ளார். இப்படி செய்த விநாயகர் இத்திருக்கோயிலில் கள்ள விநாயகர் என்று ஒரு தனி சன்னதி பெற்று கள்ளவாரணம் என பெயர் பெற்று அபிராமி பட்டர் மூலமாக ஒரு பதிக பாடல் பெற்றார் இவ்விநாயகர். இத்தலத்தில் 63 நாயன்மார்களில் இடம்பெற்றுள்ள குங்கிலிய நாயனார் மற்றும் காரி நாயனார் அருள் பெற்று சிவதொண்டு மேற்கொண்ட ஸ்தலம் இதுவே. மேலும் சரபோஜி மன்னர் ஆட்சி காலத்தில் பக்தன் ஒருவருக்காக அபிராமி அம்பாள் தை அமாவாசையை முழு பௌர்ணமியாகி அபிராமி அந்தாதி அருள செய்த ஸ்தலம் இத்தலமே. வருடா வருடம் சித்திரை மாதம் மக நட்சத்திரத்தில் காலசம்ஹார பெருவிழா வெகு சிறப்பாக இங்கு நடைபெறுகிறது. அது மட்டுமல்லாது ஆடிப்பூரம், தை அமாவாசை நாட்களில் சிறப்பு வைபவம் நடைபெற்று வருவது குறிப்பிடத்தக்க ஒன்றாகும். மூலவர் மேற்கே பார்த்தும் அருள்மிகு அபிராமி அம்பாள் கிழக்கே பார்த்தும் அமைய பெற்றுள்ள ஸ்தலம் இது. நித்திய கல்யாண திருத்தலமாக திகழ்கிறது. இத்திருக்கோயிலில் ஆயுஷ் ஹோமம், ஜாதக ரீதியான மிருத்யுஞ்சய ஹோமங்களுக்கு கலசங்கள் வைத்து பூஜை செய்து ஹோமங்கள் செய்வது இத்திருக்கோயிலின் சிறப்பு. சித்திரை மாதம் 18ஆம் நாள் மக நட்சத்திரத்தன்று யமசம்ஹார திருவிழா சிறப்பாக இத்தலத்தில் நடக்கும். 6ஆம் நாள் அன்று காலசம்ஹார மூர்த்தி ஒரே ஒரு முறை வெளியே வருவார். கார்த்திகை சோமவாரம் 1008 சங்காபிஷேகம் இத்தலத்தில் மிக சிறப்பாக நடைபெறும். அபிராமி அம்பிகையின் பக்தரான சுப்பிரமணிய பட்டர் அம்பிகையின் முகத்தை நினைத்து கொண்டே சரபோஜி மன்னரிடம் ஒரு அமாவாசை தினத்தை பௌர்ணமி என்று கூறிவிட்டார். எனவே மன்னர் அந்நாளை பௌர்ணமி என்று நிரூபிக்காவிட்டால் மரண தண்டனை என்று சொல்லிவிட்டார். பட்டர் அக்னி வளர்த்து அம்பிகையை வேண்டி அபிராமி அந்தாதி பாடினார். அவர் 79ஆம் பாடல் பாடிய போது அபிராமி தன் காதில் அணிந்திருந்த சந்திர அம்சமான தோட்டை வானில் எரியவே அது முழு நிலவாக காட்சி தந்தது. அபிராமி அந்தாதி பாடப்பட்ட நிகழ்ச்சி தை அமாவாசை என்று நடைபெறுகிறது. அன்று அம்பிகை புஷ்ப அலங்காரத்தில் காட்சி தருகிறார். திருக்கடையூரில் பூர்ணாபிஷேகம், அதாவது 100 வயது பூர்த்தி, கனகாபிஷேகம் 90 வயது, சதாபிஷேகம், பீமரத சாந்தி, மணி விழா மற்றும் ஆயுஷ் ஹோமம் செய்து கொண்டால் ஆயுள் நீடிக்கும் என்பது நம்பிக்கை. இந்த திருமணத்தின் போது 16 கலசங்கள் வைத்து அதில் நவதானியங்களில் நவக்கிரகங்களை ஆவாகனம் செய்து ஹோமம் செய்கின்றனர். கலசங்களில் உள்ள புனித நீரை உறவினர்களை கொண்டு தம்பதியர் மீது ஊற்றுகிறார்கள். அவ்வாறு செய்வதால் பாவங்கள் நீங்கிவிடுவதாக நம்பிக்கை. இந்த பூஜை செய்பவர்கள் அருகில் இருக்கும் கடவுர் மயானம் பிரம்மபுரீஸ்வரரையும் வழிபட்டால் இந்த வேண்டுதல் பூர்த்தியாகும் என்பது ஐதீகம். திருக்கடையூரில் 60, 80ஆம் திருமணம் செய்பவர்கள் திதி, நாள், நட்சத்திரம் எதுவும் பார்க்க தேவையில்லை. ஆண்கள் தங்களது ஜென்ம நட்சத்திரத்தன்று திருமணம் செய்து கொள்வது மரபாக உள்ளது. அமிர்தகடேஸ்வரர் லிங்கத்தின் யமன் வீசிய பாச கயிற்றின் தடம் இருக்கிறது.
அதனை சுவாமிக்கு பாலபிஷேகம் செய்யும் போது மட்டுமே பார்க்க முடியும். இங்கு புண்ணியகரேஸ்வரருக்கு தனி சன்னதி உள்ளது. இவரை வணங்குவதால் பாவங்கள் நீங்கி புண்ணியம் உண்டாவதாக நம்பிக்கை. பல சித்தர்கள் வழிபாடு செய்த ஸ்தலம் இது. அதில் முக்கியமானவர் பாம்பாட்டி சித்தராவார். நவகிரகங்கள் இங்கு கிடையாது. நவகிரகங்களுக்கு கிரகசாந்தி செய்வோர் காலசம்ஹார மூர்த்திக்கே பூஜை செய்து பலனை பெற முடியும். அம்பாள் மகாவிஷ்ணு ஆபரணத்திலிருந்து உண்டானவள். 63 நாயன்மார்களில் காரி நாயனாரும் குங்கிலிய கலைய நாயனாரும் இத்தலத்தில் வாழ்ந்து தொண்டு செய்து முக்தியடைந்தார்கள். அபிராமி அந்தாதி பாடிய அபிராமி பட்டர் அவதரித்த புண்ணிய பூமி இது. இத்தலத்து மூர்த்தியான காலசம்ஹார மூர்த்தியை வழிபட்டால் ஆயுள் அதிகரிக்கும், உடல் பலம் பெறும், நோய் நொடி விலகும், யமபயம் அண்டாது. மிக சிறந்த பரிகார ஸ்தலமாக திகழும் இத்தலத்தில் வீற்றிருக்கும் மூலவர் அமிர்தகடேஸ்வரரை வணங்குபவர்களுக்கு துயரம் நீங்கி மன அமைதி கிடைக்கும். மேலும் வேலை வாய்ப்பு, தொழில் விருத்தி, உத்தியோக உயர்வு ஆகியவற்றுக்காகவும் இங்கு பிரார்த்தனை செய்தால் சுவாமி பக்தர்களது வேண்டுகோளை நிச்சயம் நிறைவேற்றி கொடுப்பார். அனைவரும் அமிர்தகடேஸ்வரர் மற்றும் அபிராமி அன்னையின் அருள் பெற்று வாழ்க வளர்க. நன்றே வருகினும் தீதே விலகினும் நான் அறிவது ஒன்றேயும் இல்லை. உனக்கே பரம், எனக்குள்ள எல்லாம் அன்றே உனதென்று அளித்து விட்டேன். அழியாத குணக்குன்றே, அருட்கடலே, இமவான் பெற்ற கோமளமே. தனம் தரும், கல்வி தரும், ஒரு நாளும் தளர்வறியா மனம் தரும், தெய்வ வடிவம் தரும், நெஞ்சில் வஞ்சமில்லா இனம் தரும், நல்லனவெல்லாம் தரும், அன்பர் என்பவர்க்கே கனம் தரும், பூங்குழலால் அபிராமி கடைக்கண்களே.